என்ன ராபர்ட், அங்கே போய் ஆகாதவளை பார்த்துட்டு வந்திருக்கியா? இல்லை பேன், உண்மையை தான் சொன்னேன். அவங்க அம்மா தான் என்கிட்ட கேட்டாங்க. அதுக்கு பைத்தியக்கார மாதிரியே பண்ணிட்டு வந்திருக்கா? இனி அவன் எப்படி என்கிட்ட பேசுவான்? அங்கே போய் என்ன சொல்லிட்டு வந்த? உண்மையை மட்டும்தான் சொல்லிட்டு வந்தேன், வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா சொல்லலை. என்ன இருக்க ரொம்ப வாய் பேசுகிற? இரு, எங்கள் அப்பாட்ட சொல்லித்தரேன் உன்னை. நீ யார்கிட்ட வேணாலும் சொல்லித்தா, எனக்கு யாரை பார்த்தும் பயம் இல்லை. ஓ அவ்வளோ கொழுப்பாயிருச்சு உனக்கு. இரு, இன்னையோட உன் கதி முடிஞ்சுச்சு. நீ செத்த இன்னைக்கு. அப்பா, இந்த ராபர்ட் பையன் ரொம்ப தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். தேவையில்லாம அம்பலத்துக்கிட்டு இருக்கேன் எல்லாட்டையும் போய். அப்படி என்ன பண்ணான்? என் உண்மையை சொல். என்ன பிரச்சனை? நான் கரெக்டாக தீர்ப்பு சொல்கிறேன். அப்பா, தேவையில்லாமல் அவன் போய் சோபன் வீட்டில் சண்டை இழுத்துட்டு வந்திருக்கான்ப்பா. என்ன சண்டை? சோபனை பற்றி அவங்க அம்மாட்ட ஏதோ சொல்லிட்டு வந்திருக்கான்ப்பா. அப்போ ராபர்ட் சொன்னதெல்லாம் சோபன் உண்மையிலே செஞ்சானா? ஆமாப்பா, என்னதான் இருந்தாலும் அது அப்படிலாம் போய் சொல்லக்கூடாதுல்லப்பா. அவங்க வீட்டில் பிரச்சனை வரும்லப்பா. என்னை பொறுத்தளவு அவன் செஞ்சது கரெக்டு தான். ஏன்னா அப்போ தான் ஒரு தடவை பட்டாதான் அடுத்த தடவை அவனுக்கு அறிவு வரும். இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. அதனால் விட்டுரு, இதை நம்ம லூஸாக விட்டுரு. அதனால தான் நான் என்ன சொன்னேன், ஆரம்பத்துலேயே சொன்னேன், ரோபோட் எங்கேயும் வெளியே கொண்டு போகாதுன்னு. நீ கேட்டியா? நீ அனுபவி. இனி அந்த ரோபோட்டால் உனக்கு என்னெல்லாம் பிரச்சனை வரப்போதோ, அதனால் கொஞ்சம் ரோபோட்டோட தள்ளியே அது வாட்டுக்கு எதாவது பண்ணிடாம ஒன்று. எனக்கு தூக்கம் வருது, தூங்க போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, சப்ஸ்கிரைப். பை.